முன்னொரு காலத்தில் ஒரு மரத்தடியின் கீழே ஒரு துறவி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதே மரத்தில் உள்ள ஒரு கிளையில் ஒரு காகம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. இந்த காகத்தோட அந்த கண்ணீர் அந்த துறவியோட தோள்பட்டையில் விழுது. உடனே அந்த துறவி தன்னோட தியானத்தை கலைச்சிட்டு மேலே பார்க்குறாரு. அப்போ அந்த காகம் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் அழுகிற, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த காகம் அவர் பக்கத்தில் மன வலியோட மன வேதனையோட சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, நான் கருப்பாக இருக்கிறதுனால என்னை யாருக்கும் பிடிக்கிறதும் இல்லை, என்னைய கண்டாலே தூர விரட்டி விட்ருவாங்க, எனக்கு சாப்பாடு யாரும் தரதில்லை, இந்த வாழ்க்கையை நினைக்கும் போது வாழ்கிறத விட நான் செத்து போகலான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப விரக்தியாக இந்த துறவிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை கேட்ட அந்த துறவி உடனே அந்த காகத்துக்கிட்ட சொல்லுவார், இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கோம். அது மாதிரி தான் நீயும் இருக்கிற நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நம்ம புரிஞ்சு ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகின்ற ஒவ்வொரு நாளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அப்படி உன்னோட மனதை பக்குவப்படுத்திக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் அந்த காகத்திற்கு அந்த துறவியோட பதிலில் திருப்தி இல்லை. அந்த பதிலுக்கான அந்த புரிதலும் அந்த காகத்துக்கு இல்லை. தொடர்ந்து அந்த காகம் அழுதுகிட்டே இருக்குது. உடனே அந்த துறவி சரி சரி அழாத, உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். உடனே அந்த காகம் சொல்லும், நான் நினைக்கிறேன் அந்த அன்னப்பறவை ரொம்ப வெண்மையாக இருக்குது, அதனால் மக்களுக்கும் நிறைய பேருக்கு அது பிடிக்கும், அதனால் அந்த பறவை ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய பறவை, அதனால் நீங்கள் என்னை ஒரு அன்னப்பறவையாக நீங்கள் மாற்ற முடியுமோ அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே அந்த துறவி சொல்வார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை அன்னப்பறவையாக நான் மாற்றிடுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீ போய் அன்னப்பறவைக்கிட்ட கேளு, அன்னப்பறவையே நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கான பதிலை என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் நான் உன்னைய நான் அன்னப்பறவையாக நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே இதை கேட்டு அந்த காகம் அங்கேருந்து வேகமாக பறந்து இந்த அன்னப்பறவை தேடி போகும். பக்கத்து ஒரு தடாகத்தில் அந்த அன்னப்பறவை நீந்திக்கிட்டு இருக்கும். அந்த அன்னப்பறவையை போய் பார்த்து அது பக்கத்தில் உட்காந்து, அன்னப்பறவையே உண்மையிலே நீ ரொம்ப அழகாக இருக்கிற, இந்த வெண்மையான கலர் மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், நான் நினைக்கிறேன் நீ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய பறவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காகம் அந்த அன்னப்பறவை கிட்ட சொல்லும். அந்த அன்னப்பறவை இந்த காகத்துக்கிட்ட சொல்லும், இல்லை நண்பா, நான் சந்தோஷமாலாம் இல்லை, ஏன்னா எனக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு கலர் தான், அந்த வெண்மையான கலர் மட்டும்தான், என்னையும் விட இன்னும் அதிகமான கலர் உள்ள பறவைகள்லாம் இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் நான் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அன்னப்பறவை பதில் சொல்லும். உடனே அப்போ இதை கேட்டுட்டு, அப்போ நீ சந்தோஷமாக இல்லைன்னா வேறு எந்த பறவை சந்தோஷமாக இருக்கக்கூடிய பறவை அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போ அந்த அன்னப்பறவை சொல்லும், ஒருவேளை அந்த கிளி இருக்கு இல்லையா, கிளி ரொம்ப பசுமையாக அழகாக இருக்கும், ஒருவேளை அந்த கிளி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய பறவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ரும். அங்கேருந்து அந்த காகம் பறந்து போய் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளிக்கிட்ட போய் இந்த காகம் பேசும், கிளியே கிளியே, பார்க்குறதுக்கு பசுமையாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பறவை நீ தான், எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன், நீ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய பறவையும் நீ தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காகம் அந்த கிளிக்கிட்ட சொல்லும். உடனே அந்த கிளி மிகுந்த வருத்தத்தோடு ஒரு பதிலை சொல்லுது, அட போ நண்பா, நான் ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லை, ஏன்னா நாங்கள் இந்த பசுமையான கலர் இருக்கிறதுனால மக்களுக்கு பிடிக்கும், ஆனால் எங்களை பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு சின்ன கூண்டுகளை போட்டு அடைச்சிருவாங்க, அது இல்லாமல் எங்கள் ரெக்கையெல்லாம் வெட்டி விட்ருவாங்க, சின்ன கிளியாக இருக்கும்போது கூட தூக்கிட்டு போயிடுவாங்க, தன்னோட அப்பா அம்மா விட்டு பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதை மாதிரி கொடுமைகள்லாம் நடக்கும், அதனால் இந்த மனிதர்களை பார்த்தா நாங்கள் பயந்து ஓடி ஓடி ஒளியக்கூடிய ஒரு நிலமை, அதனால் நாங்கள் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு சொல்லும். இதை கேட்ட அந்த காகத்திற்கு ரொம்ப ஒரு குழப்பம், என்னடா இது, அன்னப்பறவையும் சந்தோஷமாக இல்லை, கிளியும் சந்தோஷமாக இல்லை, அப்போ யார் தான் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பறவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிக்கிட்டே கேட்கும். அப்போ அந்த கிளி சொல்லும், மயில் இன்னும் அழகாக இருக்கும், அதில் நிறைய கலர்ஸ்லாம் இருக்கும், அதனால் அதை மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒருவேளை அந்த மயில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பறவைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லி அனுப்பிச்சி. அதை கேட்டு அந்த மயிலை தேடி இது பறந்து போகும். அப்போ அது பறந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஜூ பார்க்குது. அந்த ஜூவில் ஒரு பெரிய கூண்டுக்குள்ளே ஒரு மயில் ஒன்று இருக்குது. அந்த மயிலை சுற்றி ஒரு 100-150 பேர் சுற்றி நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த காக்கா தனக்குள்ளே சொல்லிக்குது, பாடுறா, இத்தனை பேர் 100-150 பேருக்கு மேலே டெய்லி இந்த மயிலை பார்க்குறாங்க, மயில் உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய பறவை பொழுக்க,
அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்குது. இந்த மக்கள்லாம் கலைஞ்சு போனதுக்கப்புறம் இந்த மயில்கிட்ட பக்கத்தில் போயிட்டு, இத்தனை பேர் டெய்லி வந்து உன்னைய பார்க்க வராங்களே, நீ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய பறவைன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீ ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த காகம் சொல்லுது. அப்போ அந்த மயில் வந்து மன வலியோட, மன வேதனையோட ஒரு பதிலை சொல்லுது. இல்லை நண்பா, நான் வந்து சந்தோஷமாகவே இல்லை. நான் இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணமே என்னோட இந்த வண்ணமயமான அந்த கலர் தான். அதனால தான் நான் இந்த கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த மக்கள் வந்து வண்ணமயமான அழகு பொருட்களை செய்கிறதுக்கு எங்களோட ரெக்கையை வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த ரெக்கையை வந்து அவங்க பிடுங்கி தான் அந்த அழகு பொருட்களை தயார் பண்ணுவாங்க. அப்படி அந்த ரெக்கையை பிடுங்கும்போது இருக்கிற வலி இருக்குல்ல, அது வந்து தாங்கி கொள்ளவே முடியாது. அதனால் நான் வந்து சந்தோஷமாக கிடையாது. அதே மாதிரி எங்களால் சுதந்திரமாகவும் எங்கேயும் வெளியே சுற்ற முடியாது. இப்படி ஒரு கூண்டுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சுருவாங்க. அதனால் நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட இந்த பதிலை சொல்லும். இதை கேட்ட அந்த காகத்திற்கு வந்து ரொம்ப மன குழப்பத்தோட, அப்போ நீ சந்தோஷமாக இல்லை, நான் நினச்சேன் இத்தனை பேர் உன்னை பார்க்க வந்தாங்க, ஆனால் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நினச்சேன், நீயும் சந்தோஷமாக இல்லை. அப்போ யார் தான் வந்து உண்மையான சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய பறவை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போ உடனே அந்த மயில் சொல்லுவோம், நானும் இதைத்தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். உன்னைய மாதிரி நான் பிறந்திருந்தா கண்டிப்பாக நான் ஒரு சுதந்திரமாக பறந்து திரிஞ்சு ரொம்ப ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஏன்னா உன்னைய வந்து யாரும் பிடிக்கவும் மாட்டாங்க, உன்னைய பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கவும் மாட்டாங்க. அதனால் நான் இப்போ ஒரு கொஞ்ச நாளாகவே நான் உன்னை பற்றி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு காகமாக நான் பிறந்திருந்தா நான் சுதந்திரமாக பறந்து திரிஞ்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி அந்த காகத்துக்கிட்ட அந்த பதிலை சொல்லுது. அப்போ தான் அந்த காகத்திற்கு தன்னோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது புரிய வருது. அந்த துறவி சொன்ன அந்த பதில் தன்னோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மயிலுக்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு அந்த துறவியை தேடி பறந்து வருது. அந்த துறவிக்கிட்ட வந்து, மற்ற பறவை மாதிரி நீங்கள் மாற்ற வேணாம், நான் நானாகவே இருந்துக்கிறேன், நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், என்னோடய மதிப்பு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் சொன்ன அறிவுரையோட புரிதலையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக பறந்து சென்றது. ஆம் சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையிலையும் கூட நாம் வந்து மற்றவங்க லைஃபோட நம்ம வாழ்க்கையும் வந்து நம்ம கம்பேரிஷன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கம்பேரிஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா நாளும் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்க என்ன ட்ரபிளில் இருக்காங்க, அவங்க என்ன ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. அதனால் வெளிப்படையாக பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க ஸ்டேட்டஸாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் யாரோட வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ணாமல் நம்மளோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. உங்கள் மதிப்பு தெரிஞ்சினாலே அந்த நாள் ஒவ்வொரு நாளும், நீங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும், கடந்து போகின்ற ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும்.